இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் யோசுவா 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவை திடப்படுத்துகிறார். கர்த்தர் மாத்திரம் தான் மோசையோடு இருந்தாங்க. அவங்கதான் வெற்றி சிறக்க உதவி பண்ணாங்க. மோசேயும் கர்த்தரோட மாத்திரம் தான் இருந்தார். அவரோட தான் அவர் சொல்வதை கேட்பதுதான் செவி கொடுத்தார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் யோசுவாவுக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள், திட சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலும் நம்மளோட கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. சில இழப்பின் நேரத்திலே, வியாதியின் நேரத்திலே, துன்பத்தின் நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட கூட நீங்க ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் சொல்லி திடப்படுத்துவாங்க இல்லைங்களா? அத போலதான் இந்த ஜனங்கள் யோசுவாவை திடப்படுத்துறாங்க. அப்ப எப்படியாக நாம் கர்த்தரோடு இருக்கிறோம் என்பதை அறியப்படுவோம் என்றால், எரேமியா 17வது அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அந்த பாக்கியவான் மனுஷன் என்பதை எப்படியா அறிந்து கொள்வார்கள் இந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 8வது வசனம், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆசீர்வாதம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவதை உலகம் காணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளோடு கூட இருக்கிறார், நாமும் அவரோடு கூட இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள், அவரிடத்துல வருவதற்கு ஆசைப்படுவார்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? சங்கீதம் 1:3 அப்போ என்ன சொல்றாங்க, அவன் நீர்க்காலையில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க வருத்தம் என்று தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க காரணம் என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, புலம்பல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 18-19 நாம் வாசிப்போம் என்றால், அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி அவள்வாய் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. ஏன் ஒட்டாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடு. எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. எப்போ அப்படின்னா, வருத்தமின்றி கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் என்றால் இந்த வசனத்தை நாம் செய்கிற, எந்த வசனத்தின்படி நாம் நடக்கிறவர்களா இருப்போம். அப்போ அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, மூர்ச்சித்து கிடக்கிற குழந்தைகளின் பிராணனுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, அவரை நோக்கி உங்க கரங்களை ஏறடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதுதான் ஒரு கனி கொடுக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே.
நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் விழுத்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆமென். அவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமே இல்லை. நமக்கு கைவிடுவதும் இல்லை என்று சொன்னது உண்மைதான். நாம் எப்படி அவரோடு இருக்கிறோம்? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் என்னோடு ஒன்றாயிருங்கள் என்று சொன்ன இயேசுவின் சத்தத்தை கேட்டு அவரிலே நாம் வேறொன்று இருக்கும் பொழுது வருத்தமின்றி தப்பாமல் எல்லா நாளும் நாம் கனி கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து கனி கொடுக்க வைப்பாராக. ஆமென். God bless you.